அமைச்சரை சந்திச்சு பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் திரு அமித்ஷா அவர்களுடைய பதிவு பார்க்கும்போது ஏறத்தாழ கூட்டணி உறுதியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்க வேண்டியது இருக்கு. அதை பத்தி டெல்லியில் இருக்கும்போது பேட்டி ஒரு நிலையில கொடுக்கிறாரு. 3 காரங்கள் மாறி மாறி செல்கிறார். சென்னை திரும்பியவுடன் பேட்டியுடைய நிலைப்பாடு வேறாக இருக்கின்றது. அதேபோல் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அதனுடைய தலைவர்கள் கேட்கப்படுகின்ற தலைவர்கள் உங்களை போன்ற ஊடகங்களால் கேட்கப்படும் போது அவருடைய பதிலும் ஒரு மாதிரியாக இருக்கிறது. எங்களை பொறுத்தளவில் தமிழ்நாட்டின் உரிமைக்காக ஒட்டுமொத்தமாக இதுபோன்று நினைத்த நேரத்தில் உள்துறை அமைச்சரை சந்திக்கின்ற ஆற்றல் படைத்தவர்கள் தமிழகத்தின் உரிமைக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சட்டமன்றத்தில் எடுத்து சொல்லியிருக்கின்றார். அந்த வகையில் இது போன்ற அவருடைய செல்வாக்கை தமிழக மக்களுடைய உயர்வுக்காக பயன்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். அவருடைய கட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் அவர்கள் மீது எந்தவிதமான சுமைகளும் சுமத்தப்படாமல் இருப்பதற்காகவும் தற்பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் இப்படிப்பட்ட செல்வாக்குகளை பயன்படுத்துவதை தமிழக மக்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதற்குண்டான விடை 2026ஆம் ஆண்டு நிச்சயம் அவர்களுக்கு தமிழக மக்கள் பரிசாக தோல்வி என்பதை அளிப்பார்கள். மக்கள் ரமலான் நோன்பு நோற்று பிறையை காணுகின்ற நாளில் அவர்கள் நோன்பு நோட்ட காலங்களில் பெருவிழாவின் போது மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஆட்சிக்கு வந்த திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு வகையில் பல நலத்திட்ட உதவிகளை அரசின் சார்பில் அறிவித்து செயல்படுத்தினாலும் இயக்க தோழலின் சார்பில் இந்த பெருநாளை கொண்டாட வேண்டும் என்று ஆட்சியில் இருக்கின்ற போதும் ஆட்சி இல்லாத போதும் அவருடைய வேண்டுகோளை ஏற்று தமிழகம் முழுவதும் நோன்பு திறக்கின்ற நிகழ்ச்சியும் அதேபோல் நலத்திட்ட உதவிகளையும் வழங்குகின்ற நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. அதில் ஒரு பகுதியாக இன்றைக்கு துறைமுகத்தில் 3000 பேர்கள் இஸ்லாமிய பெருமக்கள் பங்கேற்ற புனித ரமலான் திருநாளை முன்னிட்டு நோன்பு திறக்கின்ற நிகழ்ச்சியும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கப்பட்டது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் நம்முடைய மேயர் பிரியா ராஜன் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பிற்கினிய வெற்றியழகன் அவர்களும் ஜோசப் சாமுவேல் அவர்களும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர் அன்பிற்கினிய காதர் ஐயா அவர்களும் அன்பிற்கினிய தமுமுக கட்சியினுடைய தலைவர் அன்பிற்கினிய ஜவஹர்லா அவர்களும் சிறுபான்மை நல வாரியத்துடைய தலைவர் காஜா அவர்களும் அதேபோல் சிறுபான்மை நலத்துறையினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அன்பிற்கினிய ஜுபேர்கான் அவர்களும் இஸ்லாமிய பெருமக்கள் ஒன்று கூடி சிறப்போடு மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்வு இனிதே நிறைவுற்றிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.